இந்த மிட்விக் மிராக்கிள் சர்வீஸ்க்கு வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள், அவர் செய்த அற்புதங்கள், இவைகளெல்லாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிற ஊருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அதில் 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 20, அதில் 8 மற்றும் 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இரவிலே இந்த செய்திக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், பிந்தினோரை முந்தினோராக்கும் இயேசு. அல்லேலூயா. பிந்தினோரை முந்தினோராக்கும் இயேசு. இந்த செய்தி வெளிப்படுகிற பொழுதே, இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிற பொழுதே, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்களோ அவை எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நிச்சயமாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ பிந்தினோரை முந்தினோராக்கும் இயேசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 20ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, சாயங்காலத்தில், ஒரு டைம், ஒரு சீசன், சாயங்காலத்தில் தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பார்க்க, இப்படி 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 செய்யணும்பா. சாயங்காலத்தில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்கே எப்படி ஆரம்பிக்குது? 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பற்பல உவமைகளை சொல்லி அந்தந்த உவமைகள் மூலமாக தம்மை குறித்து வெளிப்பாடுகளை சொன்னார். அவர் எப்படிப்பட்டவர்? அப்போ இந்த உவமையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வீட்டெஜமானை பற்றிய உவமை. எப்படி விதைக்கிறவனை பற்றிய உவமை அப்படி இருக்கும், அது மாதிரி இது என்னது? வீட்டெஜமானை பற்றிய ஒரு உவமை. இந்த உவமையிலே அவர் சொல்லுகிறார், இந்த வீட்டெஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. தன்னுடைய திராட்சை தோட்டத்தின் மேல் அதிக கரிசனையும் கவனமும் உள்ளவராய் அதிகாலையிலே எழுந்துறார். அதிகாலை எழுந்து வெளியே போறார். இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும் பொழுது அவர் முதல்ல போனது 6 மணிக்கே போயிருக்கார். ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு போனார்னா, திரும்பமா 9 மணிக்கு, நம்ம டைம் படி 9 மணிக்கு போயிருக்கார். முதல்ல 6 மணி, அதான் அதிகாலைன்னு போட்டிருக்கு. அப்போயே கிளம்பி போய் கடை தெருவிலே நின்ற வேலையாட்களோடு பேசுகிறார். வாங்கப்பா, வேலைக்கு வாங்க. உடனே அவங்க சொன்னாங்களா, நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி ஒரு நெகோசியேஷன் நடந்திருக்கு. எப்பா, என்னப்பா இவ்வளோதானப்பா, இதுக்கு இந்த வேலைக்கு இவ்வளோ காசாப்பா? இல்லை, பகலில் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ வெயில் தெரியுமா? பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, 1 பணம் கூலி பேசி வந்துட்டாங்க அவங்க. அடுத்தபடியாக 3ஆம் மணி நேரத்தில் போயிருக்கிறார். அப்படித்தானே? அது காலையில் 9 மணி போயிட்டார். 9 மணிக்கு போயிட்டார். 9 மணிக்கு போய் சும்மா நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்கள் தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். 9 மணிக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கிறார். எப்போ வரைக்கும் போயிட்டார் அப்படின்னா, கடைசியாக 11ஆம் மணி வேளை. அல்லேலூயா. 11ஆம் மணி வேளை. அந்த 11ஆம் மணி வேளையில் போகும் பொழுது அங்கே சிலரை பார்க்கிறார். 6ஆம் வசனத்தில் வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க.
11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். We are here because no one hired us. யாருமே எங்களுக்கு என்ன கொடுக்கல, வேலையே கொடுக்கல. ஆனா ஆச்சரியமா இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விசுவாசம். அப்படிதானே? உண்மையா சொல்லப்போனா ஒரு மணி நேரம் தான் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய நேரம் என்பது நீ ஒரு மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்துடுது? சாயங்காலம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. விடிய காலையில் அவன் தொடங்குகிறான், சாயங்காலம் வரப்போகிறது, இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. ஆனாலும் இவர்கள் ஒரு சின்ன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஒருவேளை யாரும் வந்துட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல நான் யாருக்கு பிரசங்கம் பண்றேன்னா, you only have a little faith. உனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வச்சுக்கிட்டே நீ மறுதலியாம நிக்கிறியே, அதனால ஆண்டவர் சொன்ன, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் விசுவாசம் தான். ஆனா அந்த கொஞ்ச விசுவாசத்தை கனப்படுத்தும்படி அதே கடை வீதிக்கு எஜமான் அவர்களை தேடி போய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, உங்க விசுவாசம் வீண் போகாது, உங்க நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீங்க யாரை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அவர் சீக்கிரம் மனசு போறாரு, வர போறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை தேவைப்படுவது ஒரு மணவாளனா இருக்கலாம், அந்த மணவாளன் உடனே என்ன பண்ணிடுவாரு? வந்துருவாரு. தேவைப்படுவது ஒரு மணவாட்டியா இருக்கலாம், தம்பி தங்கச்சி கவலைப்பட வேண்டாம், சீக்கிரமா எல்லாம் நடந்துரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அந்த சின்ன விசுவாசத்தையும் இந்த எஜமான் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். அவர்களை ஒருவரும் வேலையிடவில்லை. nobody hired them. ஒருவேளை உங்களை உலகம் வேணான்னு சொல்லி இருக்கலாம். people think that you are not eligible. உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை, உங்களுக்கு அந்த படிப்பு இல்லை, பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய தோட்டத்திலே உங்களுக்கு எப்பொழுதும் வேலை உண்டு. அவர் வந்தாரு. அவங்க சொல்றாங்க, ஒருத்தருமே எங்களை கூப்பிடலைங்க, பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குல்ல, நான் அதை ஆனர் பண்றேன், நீ என்ன பண்ணு, தோட்டத்துக்கு போ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவனுக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம்னா, அவன் போனாலே போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போனாலே போதும். அல்லேலூயா. மற்றவெல்லாம் போய் நிறைய சிரமப்படணும், ஆனா கர்த்தரையே சார்ந்து அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பிடித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே போதும். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாலே போதும், நான் உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் போனான், போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. நமக்கு வசனம் இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த 2 வசனத்தை மட்டும் எடுத்தோம்? 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான். சாயங்காலத்தில், அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு சாயங்காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடிய காலத்தில் இருந்து பிரயாசங்கள் தொடங்கி விட்டது, ஆனால் சாயங்காலம் என்று வருகிறது. இட்ஸ் a time of reward. It's a season of settlements. Praise the Lord. Amen. Hallelujah. விடிய காலை என்பது ஒரு வேலையுடைய துவக்கம், ஆனால் சாயங்காலம் என்பது அந்த பிரதிபலன் அருளப்படுகிற நேரம். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா உன்னுடைய பிரதிபலன் அருளப்படும் நேரம் வந்து விட்டது. You have come to the season of settlements. You have come to the season of rewards. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புனீங்களே, அந்த கொஞ்ச விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்ததே, அதற்குள்ள பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும் காலத்தில் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கை தூக்குமா? நீ தான் உனக்கு தான் இந்த வேர்டு, சரியா? ஆண்டவர் உனக்காக அனுப்புகிறார். இங்க இருக்கிற சிலருக்காக தேவன் அனுப்புகிறார். ஏன்னா இட் இஸ் டைம் ஃபார் யுவர் ரிவார்டு. ஆமென். உங்களுடைய விசுவாசம் அல்லது உங்களுடைய உண்மை அது அங்கீகரிக்கப்படுகிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, சாயங்காலம் வந்த உடனே எஜமான் காரியக்காரனை அழைக்கிறார்.
எஜமானுடைய தோட்டம் என்பது தேவனுடைய ராஜ்யம். அதிலே ஒரு காரியக்காரன் இருக்கிறார்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு. அது 8வது வசனத்துல இருக்கு. வாசிங்க 8வது வசனத்தை. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி. அல்லேலூயா. என்ன பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த காரியக்காரன் வந்த உடனே, ஏன்னா காரியக்காரன் எதையுமே சுயமாக செய்கிறவர் அல்ல, அவர் கேள்விப்பட்டவைகளை செய்கிறவர். இயேசு அதே தான் சொன்னார். சத்தியபரனாகி ஆவியானவர் வரும் பொழுது அவர் என்னிடத்தில் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன செய்வார்? அவர் செய்வார். ஹல்லேலூயா. He will do and execute everything according to my instructions. அவர் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு ஆர்டரே மாறுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வரிசையே மாறுது. அவருக்கு சொல்லப்பட்டது காரியம் பாருங்களேன், பிந்தினவர்கள் தொடங்கி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது தொடக்கமே எப்படி இருக்கு தெரியுமா? அமர்க்களமா இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல தட்டி சொல்லுங்க, தொடக்கமே அமர்க்களமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அவரை பத்தி கேள்விப்பட்டுக்கிறாங்க. அவர் இப்படி வந்தாராம், சிம்சோன் மேல வந்தாராம், அவங்க மேல வந்தாராம், அவங்க மேல வந்தாரான்னு. ஆனா பெந்தெக்கோஸ்தே என்னும் நாளிலே வந்த உடனேயே எப்படி தெரியுமா? ஒரு பெரிய ஆரவாரம். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க, என்ன அழகா பண்றாரு. ஏன்னா வருஷத்துக்கு 3 பிரதானமான பண்டிகைகள் இருந்தது. அந்த பண்டிகைகளை அனுசரிக்கும்படிக்கு எருசலேமில் இருக்கிற எல்லாரும், அதாவது இஸ்ரவேலின் எல்லையில் இருக்கிற எல்லாரும் எருசலேமுக்கு என்ன பண்ணணும்? வரணும். நியாயப்பிரமாணம் அதை நிர்பந்தித்தது. விசேஷமா ஆண் மக்கள் எல்லாம் வந்தே ஆகணும். ஸோ ஆண்டவர் பார்த்தார், பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வருகிற அந்த ஒரு நாள், அந்த 10 நாட்கள் உத்தமமாய் காத்திருக்கிற ஜனத்தை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இப்படி கனப்படுத்தணும்னா ஏதோ சைலண்டா அவன் இருந்த வீட்டுக்குள்ள காற்று எனப்போற இப்படி இது மட்டும் பத்தாதுன்ட்டு என்ன பண்றாரு தெரியுமா? அவ்வளோ பேரையும் கொண்டு வராரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகல பார்த்து சொல்லுங்க, 10 நாள் ஆகுதா? எல்லாம் லேட் ஆகுதா? ஆண்டவர் உங்க ஆடியன்ஸை செட் பண்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரா. தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுகிறாரு? ஒரு பந்தியை. He prepares a table. Praise the Lord. If there is a delay means then I want to tell you your table is big. உங்க டேபிள் எப்படி இருக்கு? கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனாலதான். அல்லேலூயா. எல்லாரும் ஊர்ல இருந்து வரணுமே, அது வரைக்கும் என்ன பண்றாரு? வெயிட் பண்றாரு. 10 நாள். ஆனா 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அங்கே ஆரவாரமும் அமர்க்களமுமாய் இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய கொண்டாட்டம். எல்லாரும் விட்னஸ் பண்றாங்க, பார்க்கறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் பாருங்க, எல்லா பத்தியும் செய்கிறவர் அவர். அதனால இந்த ஆர்டரே எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அமர்க்களமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்டர்ல அவர் யாரை முதல்ல வைக்கிறார் தெரியுமா? பிந்தி வந்தவர்கள் தொடங்கி. அல்லேலூயா. பிந்தினவர்கள் தொடங்கி. உண்மையா சொல்ல போனா, முந்தி வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? 1 மணி நேரம் தான் இவங்க என்ன பண்ணாங்களாம்? வேலை பண்ணாங்க. சார், நீங்க யாரை கூப்பிடுறீங்க முன்னாடி? அவன் உண்மையில என்ன செய்யல? வேலை செய்யல சார். அவன் உண்மையில என்ன செய்யல? வேலை செய்யல. நியாயமானபடி கூலி தருவேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அநியாயமா ஆசீர்வதிக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகல தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் அநியாயம்தான், ஆனாலும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணார், நீங்க போங்க, நியாயமானபடி உங்களுக்கு தருவேன். அப்ப பிந்தினவன்களை முதல்ல வரிசைப்படுத்துகிறார். அங்கேயே அவனுடைய மேன்மை அவனுக்கு கிடைத்து விட்டது. வரிசையில முன்னாடி நிப்பாட்டினதே ஒரு மேன்மை தான். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, யாருமே வேலையிடவில்லை என்று சொல்லப்பட்டவர்கள் தோட்டத்திற்குள் கால் மிதித்ததே மேன்மைதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தோட்டத்தில் கால் மிதிச்சுட்டான். அதுக்கப்புறம் லிஸ்ட்ல அவனை என்ன பண்ணிட்டாரு? முதல்ல வைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் இல்லையா? ஈசாய் ஒரு வீட்டுக்கு சாமுவேல் போகும் பொழுது அப்பா ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்கிறார்.
மூத்த மகன் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் ஃபிட்டிங்காக இருக்கான், இவனாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்கிறார். அவன் இல்லைன்னா அடுத்து இவனை விடணும், அடுத்து அப்படித்தானே எலியாப், அதுக்கப்புறம் அபினதாப், அப்புறம் சம்மா, இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய கையில் ஒரே ஒரு லிஸ்ட்டு தான், அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு பேர் தான், அந்த பேர் அப்பா லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் வரிசையை மாற்றுகிறார். நான் இது யாருக்கு ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன்னு தெரில, ஆனால் நான் ஃபீல் பண்ணேன் என்னுடைய ஆவியில், தேவன் வரிசையை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்களே நினச்சிட்டு இருக்கலாம் அடுத்து எனக்கு வர வேண்டியது கிடையாது, எனக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும் 3 வருஷம் ஆகும்னு. ஆனால் ஆண்டவர் வரிசையை மாற்றுகிறார். God is rearranging the order. Praise the Lord. Hallelujah. Amen. அது குழு பணமாக இருந்தால் கூட அப்படி தான். எனக்கு வர வேண்டிய பணம் அது இன்னும் 4 மாதம் இருக்குது, இப்போ வந்துடும், ஏன்னா ஆண்டவரால் முடியும். Hallelujah. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். Praise the Lord. அப்போ பிந்தினவர்கள் தொடங்கி வரிசையை மாற்றி அப்படியே சரி வரிசையில் முதல்ல நிற்கிறான். அவன் என்ன எதிர்பார்த்துருப்பான், நம்ம தான் ஒன்றுமே என்ன செய்யலை, நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும்போது ஆல்மோஸ்ட் வேலையே முடிஞ்சிருச்சே, அப்படிதானே, வேடிக்கை பார்க்குறக்க வந்தேன்னு கேட்டிருப்பான் மற்றவெல்லாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவனும் போய் வரிசையில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று நினைக்கிறான். நான் சொல்கிறேன் பாருங்க, தேவன் உங்களை வரிசைப்படுத்துவார் என்றால் எப்பொழுதும் நீங்கள் நினைத்ததை விட மேலானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். காரியக்காரர் என்று அறியப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு வரிசைக்கு உட்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த வரிசையிலே நிற்கிற நீங்கள் நிச்சயமாய் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சாதாரணமாக லிஸ்ட் போட்டிருந்தா நான் கடைசியில் தாங்க இருந்திருப்பேன். ஆனால் ஆவியானவர் இடைப்பட்டபடினால என்னுடைய அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அவர் அங்கீகரித்து என்னை என்ன பண்ணார் தெரியுமா, லிஸ்ட்டில் என்னை முந்த வச்சுட்டார் முதல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சே கையை நீட்டியிருப்பாங்க இல்லையா, என்ன கிடைக்குதோ, ஒரு காப்பி செலவு காணா கூட பரவாயில்ல அப்படின்னு கையை நீட்டினா பாருங்க, மொத்தமாக கிடைச்சது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறையா கிடைச்சிருச்சு. ஆச்சரியம், ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு என்ன பேசன்னு தெரியல. வரிசையிலேருந்து ஓரமாக நிற்கிறான், அவனுடைய கண்கள் அப்படியே தண்ணீர். எஜமான நினைக்கிறான் இவர் நியாயமானபடி தருவார், ஆனால் எனக்கு இவர் அநியாயமாக நம்ம நிற்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஒருவேளை அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்தான் பாருங்க. அவன் யாரு? அவன் தான் திறமை உள்ளவன், அவன் தான் நான் தகுதி உள்ளவன் நினைக்கிறவன், சுய நீதினால் நிறைந்தவன். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, அப்படியே பார்க்குறான், ஓ இவனுக்கே ஒரு பணமா, அப்போ நமக்கு இதை விட சூப்பராக கிடைக்கும். அவன் டைம் வந்துச்சு, தெம்பா போய் கை நீட்டினான், போடுங்க. அவனுக்கு என்னதான் வந்துச்சு, ஒரே பணம் தான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். அப்போ எஜமான் சொன்னானா, எப்பா நான் தயாளனாக இருக்கிறபடி நான் நீ வன்கணனாக இருக்கலாமா, என்னுடையதை என்னுடைய இஷ்டப்படி இவனுக்கு கொடுப்பது, அப்படித்தானே, அப்படிதான் எழுதியிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, என்னுடையதை என்னுடைய இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் இருக்குமே, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Who are you to complain? அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத சிலர் பார்த்து என்ன பண்ண போறாங்க தெரியுமா, பொறாமை கொள்ள போகிறாள், கம்ப்ளைண்ட் பண்ண போறான். என்னது இவருக்கு மட்டும் இப்படி வந்திருக்கு, என்ன அது இப்படி, என்ன எனக்கு தாங்க முடியலையே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் பொறாமை கொண்டால் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். என்னாகமத்தில் அருமையான வசனம் 24ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் ஆசீர்வதிக்கவே இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கவே இல்லையா, என்ன ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு, நிறைய கொடுத்துட்டாரு. இனி என்ன செய்ய போறீங்க, இன்னும் கொடுக்க போறேன், இனி என்ன செய்ய, இன்னும் ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா.
அதுதான் அவருடைய பிரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார் என்று சொன்னால், காரியக்காரனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வரிசைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் எல்லா விதத்திலும் முந்திக் கொள்வீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் அவங்க என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவர்களை முதன்மையாக்கினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், பிந்தினவர்களை முந்தினவர்களாக்குகிற இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்முடைய வீட்டஜமான் என்று சொல்லப்படுகிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா? பிந்தினவர்களையும் முந்தினவர்களாக்குகிற இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப தேவனுடைய தயவினாலே இங்கே சொல்லப்பட்ட வசனம் தான், நான் தயாளனா இருக்கிறபடினால் நீ வன்கடனா இருக்கலாமா? அப்போ அவருடைய தயவு எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க தெரியுமா? முந்திக் கொள்வீர்கள். அங்கே வரிசையே மாறிடும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவ தயவு வெளிப்படுதோ அங்கே வரிசையெல்லாம் மாறிடும். அங்கே வேலை பார்த்ததுக்கு அதுக்கு இல்லை, நீங்கள் உண்மையாக போனீங்களே, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தீங்களே, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு சின்ன விசுவாசத்தை வச்சிருந்தீங்களே, அதை கனப்படுத்துகிறவராய் அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதில் 24, 25 வாசிச்சு பாருங்க. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் துவக்கமே எப்படி இருக்குன்னா, தாவீதும் அவன் மனிதர்களும் சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே. இப்போ துவக்கமே எப்படி இருக்கு அப்படின்னா, தாவீது பிந்தி போனான், அப்படிதானே? சத்துருக்கள் தாவீதை முந்திக் கொண்டார்கள். அப்ப தாவீதோடு இருந்த எல்லாருமே பிந்தினவர்கள் தான். அந்த பிந்தினவர்களிலே இன்னும் பின்தங்கின ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களை வேதம் விடாய்த்தவர்கள் என்று அழைக்கிறது. யார் அவங்க? பேசோர் ஆற்றங்கரையிலே அந்த ஆற்றை கடக்க கூடாம நின்று போயிட்டான். 9ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. 1 சாமுவேல் 30:9. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அங்கே சிலர் நின்று போனார்கள். இவ்வளோ பெரிய ஒரு அழுகை, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். எல்லாரும் அவங்க மேல, தாவீது மேல கல்லறிய பார்த்தாங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வாக்கு தத்தம் ஆண்டு கொடுத்தார். 8ஆம் வசனம் தான் வாக்கு தத்தம். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, யூ ஷால் ஓவர்டேக், யூ ஷால் ஓவர்டேக். நீ அவங்கள முந்தி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாய்? திருப்பிக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பிந்தி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். நீ கவலைப்படாத, நான் உன்னை பலப்படுத்த போறேன். நீ என்ன பண்ணுவ தெரியுமா? முந்திக் கொள்வாய். நீ முந்தி சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். நீ இழந்தது உண்மைதான், ஆனா நீ முந்தி என்ன பண்ணுவ? திருப்பிக் கொள்வாய். இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு தாவீதும் 600 பேரும் புறப்படுகிறார்கள். ஆனால் பேசோர் ஆற்றை கடக்க கூடாமல் 200 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே நின்ட்டாங்க. ஆனா தாவீதும் அவனோடு இந்த 400 பேரும் தொடர்ந்து போகிறார்கள். தாவீதுக்கு நிச்சயமா தெரியும், கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்றால் அதை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து போனாங்க. ஆண்டவர் சொன்னது போலவே சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். இழந்தது மட்டுமல்ல, புதுசா ஒரு பெரிய கொள்ளை. அமலேக்கியர் தென்புறத்து சீமையில் போய் எதையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்திருந்தாங்களோ அதையெல்லாம் சேர்த்து தாவீது என்ன பண்றான்? திருப்பி கொண்டான். திருப்பி கொண்ட தாவீது எங்க வந்தான் தெரியுமா? எங்க வந்தான் அப்படின்னா 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:21. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது, ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் போது என்ன அழகா அப்படியே என்னுடைய ஆவியில் ஒரு பெரிய கழிகூறுதல் உண்டாச்சு. தாவீதை கர்த்தர் சும்மா சொல்லலை, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. விடாய்த்திருந்தவன் என்று சொன்னால்
அவர் விடாய்த்தவர்கள் அவங்க இருந்துட்டாங்க அங்க. அவங்களுக்கும் இந்த யுத்தத்தின் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மைதான், நியாயப்படி நீதிப்படி அவர்கள் புறம்பாக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கூடாது. தாவீது கூட இருந்த எல்லாரும் அதான் சொல்ல வராங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு இந்த சர்ச்சைகளுக்கு முன்னாடி எங்க வரான் அப்படின்னாலே பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த 200 பேருக்கு தாவீது வருகிற போது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நான் புதிய ஏற்பாட்டிலேருந்து சொல்லும் பொழுது கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு, அப்படி இந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தவர்களை தேவன் கைவிடவில்லை என்று சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் விடாய்த்து போயிருக்கலாம். ஐயோ எனக்கு அந்த விசுவாசம் கூட இல்லை, நான் விடாய்த்து போய் நிற்கிறேன். கவலைப்படாதே, நீ விடாய்த்திருக்கும் அதே இடத்திற்கு விசேஷித்த பங்குகள் உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உண்மையில சொன்னா they are out of picture. அவங்க இந்த புதிய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி பகலின் அதாவது வெயிலையும் அவங்க பார்க்கல, கஷ்டத்தையும் பார்க்கல. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் பார்க்காதவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்மகிட்ட சொல்லுவாங்க சிலர், பாஸ்டர் அவங்க நோகாம நொங்கு தின்னு பார்க்குறாங்க, அதான் கிருபையே. அல்லேலூயா, ஆமென். கிருபை சார்ந்து கொண்டவனுக்கு அப்படிதான் எல்லாம் நடக்குது. என்ன பண்ண சொல்றீங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ண சொல்றீங்க, அப்படிதான் நடக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அதுதான் கிருபை. ஆமென். உன்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய இயலாமையில் தேவ கிருபை வெளிப்பட்டு இவ்விதமாய் விடாய்த்து போனவர்கள் வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் வெற்றியோட விசேஷித்த பங்குகளோட தாவீது அவர்களிடமாய் வருகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வந்தோடனே என்ன பண்ணா தெரியுமா, அவங்க சுக செய்தி விசாரித்தான், பட்சமாய் பேசினான். பட்சமாய் பேசினான் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பட்டத்தை வச்சான். ஏன்னா சும்மா இருந்தவனுக்கு காசு கொடுக்குறேன்னு அப்படி வர வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னா, ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவர்கள். யாருப்பா அவங்கள சும்மா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, யுத்தத்திற்கு இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கிட்டு தானே உட்காந்துருந்தாங்க. அப்படி சொல்லிட்டான், ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களே. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இதெல்லாத்தையும் அவங்க பாதுகாக்கிறவங்களா, எல்லா பொருள்களையும் பத்திரப்படுத்தங்களா உட்காந்துருந்தாங்கப்பா, பொறுப்போட தான்ப்பா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பாசல் இது கொஞ்சம் ஓவர், அப்படித்தானே, உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அதாவது தாவீது எப்படிலாம் செயல்பட்டான்னா, அவனுக்கு செய்ய போறான் ஒருத்தனுக்கு, அதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு பதவியும் கொடுத்தாச்சு. அவர் சும்மா இல்லையே, அவர் தாங்க மந்திரியே, அவர் தாங்க எம்எல்ஏயே. ஹல்லேலூயா, என்னங்க சொல்றீங்க சும்மா? ஆமாங்க, ஹல்லேலூயா. தேவன் உங்களை நினைத்தருளும் நேரம் வந்து விட்டது என்றால், ஆமென், நீங்கள் விடாய்த்திருந்த இடத்திலேயே விசேஷித்த பங்குகள் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கே நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களோ அங்கே நீங்கள் அக்களிப்போடு காணப்படுவீர்கள். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பட்சமாய் பேசினான், பட்டத்தை கொடுத்தான். அது மட்டுமா, பிரமாணத்தை ஏற்படுத்திட்டான். ராஜா என்ன பண்றான், நம்ம காலத்துக்கு பிறகு வர்ற சாலமன் கூட அதை மாத்திரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டான், பிரமாணத்தை ஏற்படுத்தினான். இனிமேல்லாம் இப்படிதான் ஐயா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சிஸ்டம்ல தான் இன்னைக்கு வரைக்கும் ரிசர்வ்னு இயங்குது. அப்படித்தானே? போலீஸில் பாருங்க ரிசர்வ் போலீஸ், ஆர்மியில் பாருங்க ரிசர்வ்டு பர்சனல். அப்படிதான் ரஸ்துக்கள் அண்டையில் இருப்பவர்களுக்கும் பங்கு உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்புறம் பங்குகளும் கிடைத்ததில் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய செய்தி இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் தான் இருக்க வேண்டும். அப்படித்தானே? புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர்னா, பிந்தினவர்களை முந்தும்படி செய்கிறவர். பிந்தினவர்களை முந்தும்படி செய்கிறவர். பல உதாரணங்களை வேதத்தில் சொல்ல முடியும். 38 வருஷங்களாக ஒரு மனுஷனை அவனுடைய நம்பிக்கை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. பெதஸ்தா குளக்கரையிலே அவனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவனை அங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. வேதம் அவனுடைய வயதை சொல்லவில்லை, அவனுக்கு எத்தனை வயசு வேதம் சொல்லலை. ஆனால் 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். Praise the Lord. He was captive because of his belief system. அவன் நம்பி இருக்கிறான், இப்படி ஒன்று நடக்கும், இப்படி ஒன்று நடக்கும், இப்படி நடக்கும். இந்த இரவு நான் சொல்றேன், ஒருவேளை சில காரியங்கள் உங்களை நம்ப வைத்திருக்கலாம், சில மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை நம்ப வச்சிருக்கலாம்.
அதை நம்பி 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 நீங்களும் ஆமாங்க இன்னொரு 10,000 ரூபா கட்டுங்க சரியாயிடும், இன்னொரு 5,000 ரூபா கட்டுங்க சரியாயிடும். அல்லேலூயா. நீ நம்பிக்கொண்டிருக்கிற திசையிலிருந்து ஒன்றும் நடக்கவில்லை என்றாலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவன் உட்கார்ந்திருந்த அந்த திசையிலே பற்பல நேரம், எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தானோ அவ்வளவு நேரம் அவன் பார்த்தீங்கன்னா அவன் பின்தங்கிட்டு தான் இருந்தான். He was taking efforts. அவனால் என்ன முடியுமோ அதை முயற்சித்து தான் பார்த்தான். ஆனால் ஒவ்வொரு முறை முயற்சித்த போதும் தோற்றுக்கொண்டே இருந்தான். நீங்க ஒரு வியாபாரம் செய்யலாம் நினைச்சு தோற்றுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று புதுசாக செய்யலாம் நினைச்சோம் பாஸ்டர், தோத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் இல்லை, உன்னுடைய பிலீஃப் சிஸ்டமை உடைச்சு உனக்கு வேறு விதமான அற்புதம் செய்ய போறேன். அல்லேலூயா. அவன் எதை பார்த்து நம்பிக்கிட்டே இருந்தானோ அந்த விதத்தில் கர்த்தர் செய்யவில்லை. ஆனால் இயேசு வந்து அவனை முந்தும்படி செய்தார். இயேசு வந்துட்டார்னா நிச்சயமான வெற்றி, நிச்சயமா வந்துவோம். இன்னொன்று பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? இங்கே போட்டி போட ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெதஸ்தா பக்கம் போனால் ஓடி வரவன் எத்தனை பேரோ உருண்டு வரவன் எத்தனை பேரோ தெரியாது, அப்படித்தானே? ஏன்னா எப்படினாலும் போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா சுகமாயிடுவான். ஆனால் இயேசு அவனை எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. அல்லேலூயா. He will do a miracle at your convenience. துருதுப்புன்னு ஓடி போய் அப்படியே அப்படிதானே பின்னங்கால் பிடரில் அடிக்கிற மாதிரி ஓடி போய் கவுந்து உள்ள விழுந்தா தான் சுகமாகும், அப்படிலாம் இல்லைப்பா. அல்லேலூயா. அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்கள்ல, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி, அதெல்லாம் இல்லை. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பிந்தினவர்கள் முந்துவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ அப்படியே பின்னாடி வந்து யோவானுக்கு வரேன் நான். யோவான் சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசி. அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். முந்தினவனுடைய காலம் எங்க வந்து முந்திருக்கான் பார்த்தீங்களா? இயேசு மட்டும் வரலைன்னா இவன் முழுக்க பிந்தினவன் தான். வாழ்க்கையிலே பிந்திட்டான் தான் என்ன பண்றாங்க, சிலுவையிலே அரைஞ்சிருக்காங்க, அப்படித்தானே? கரெக்டா? எல்லாமே ஃபெயிலியர் தான், லைஃபே ஃபெயிலியர் தான். உலகமே அவனை என்ன பண்ணியிருக்கு, பிராண்ட் பண்ணியிருக்கு. என்ன பிராண்ட் பண்ணியிருக்கு? அவ்வளோதான். he is not fit to live anymore, he is unfit to live. இவனுக்கு சிலுவை மரணம் தான் பாத்திரம், அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் அங்கே இருந்த ஒருத்தனை பற்றி வேதம் சொல்லுகிறது, முந்தினவன். எங்கே முந்தினா? இயேசுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, உடைய ராஜ்யத்தில் வரும்போது இதை நினைத்தருளும். அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தாரு, ஏன் பாடுபட்டாரு, ஏன் மரித்தாரு, ஏன் மனுஷனை போல ஏன் மனுஷனாக அவதரித்து ஏன் வந்தார்? இதில் பல காரணங்கள் இருக்கு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? இப்படி வந்து இப்படி சாவுக்கு அதிபதியான பிசாசை சாவாலே வென்று பாதாளத்தின் திறவுகோலை எடுத்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். அப்போதான் முதல்ல பரதீஸ் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. So he was the first one to be in the paradise. அதான் சொன்னார், முந்தினவன். Praise the Lord. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு எங்கே வந்தாலும் சரி அங்கே இருக்கிறவங்க நிச்சயமா முந்திருவாங்க. அல்லேலூயா. பிந்தினோரை முந்த செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:1-2. மத்தேயு 10:1-2. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தனை மட்டும் வேதம் எப்படி அடையாளப்படுத்து பாருங்க. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட. இப்போ வந்து அவனுடைய இயற்பெயர் என்ன? பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் என்ன? சீமோன். அப்போ சீமோன் எனப்பட்ட பேதுரு தான் இருக்கணும், இல்லைங்களா? அப்படித்தானே? ஆனால் எப்படி வந்திருக்கு பாருங்க, பேதுரு.
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறாரோ அது உங்களை என்ன பண்ண தெரியுமா, முதன்மையாக்கி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே தான் கொர்நேலி வீட்டில் ஆண்டவர் சொல்லி அழைக்கும் போதும் பேதுரு என்னும் மறுநாமம் கொண்ட சீமோனை அழைப்பி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை எதுக்கு அழைக்கிறாரோ, என்னவோ அழைக்கிறாரோ அதுதான் நீங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல அந்திரேயா தான் கூட்டு வர்றார். அவனை மேசியாவை கண்டோம், வாப்பா நீ வந்து பாருப்பா அப்படின்னு கூட்டு வராங்க. கூட்டு வரும் பொழுது யோவான் 1 அதிகாரத்தில் இருக்கு 41 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பேதுரு தான் அந்திரேயா தான் கூட்டு வராரு. கூட்டு வந்த உடனே இயேசு பார்த்த உடனே சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன அழைக்கிறாரோ, ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். கிதியோன் என்னும் பயந்தாங்கோலியே அப்படின்னு என்ன செய்யல, அழைக்கல, பராக்கிரமசாலியே. ஸோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா என்ன இருக்கணுமோ அதை பேசுகிறவர். இப்போ என்ன இருக்கோ அதை பேசுகிறவர் இல்லை. நம்ம நிறைய நேரம் அதான் பேசிட்டு இருக்கோம், அப்படிதானே? காஸ்பல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், காசிப் அப்படிங்கிறோம். நம்ம என்னது இருக்கிறத பற்றி என்ன பண்ணுறது, பேசுறது. ஆமாம், இன்னும் பிடிக்கவில்லை, சட்டம் பாய்ந்து விட்டது, இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன இருக்கணுமோ அதான் என்ன பண்ணணும், பேசணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குன்னா அதவே நீங்கள் பேசிட்டே இருக்கக்கூடாது. எங்கள் கம்பெனியில் பாருங்கள் பாஸ்டர், என்னை இப்படி பண்ணுறானுங்க, அப்படி பண்ணுறாங்க, பந்தாடுறாங்க பாஸ்டர், இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், அதையே பேசுகிற. என்ன இருக்கணுமோ அதை பேச தொடங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இன்னொரு நாவு இருக்கு உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? இருக்கா இல்லையா? பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொரு மேலும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எந்த நாக்கை வச்சு பேச போகிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாக்கை வச்சு தான் பேச போகிறோமா, இல்லை அந்த நாக்கை வச்சு பேச போகிறோமா? அவருக்கு தெரியும் இந்த நாக்கு அவ்வளோ தூரம் நல்ல நாக்கு இல்லை, அதனால தான் என்ன பண்ணார், அந்த நாக்கை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதை நம்ம பிரசங்கமாகவே பண்ணியிருக்கிறோம், அப்படிதானே? ஆமாவா? எப்படியெல்லாம் அந்த நாக்கை வச்சு பேசணும் அப்படின்னு யாக்கோபு 3 அதிகாரத்திலேருந்து பேசியிருக்கு. நீங்கள் பேசுனா, ஏன்னா அது வந்து கப்பல் மாறின்னு சொல்லியிருக்கு, அப்படித்தானே? அது கப்பல் மாறி நீங்கள் பேசி 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 நீங்கள் அடைய வேண்டிய இலக்குக்கு போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. நீங்கள் அவர் சொல்கிறத பேசிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போய் சேரணுமோ அங்கே. அந்த காலத்தில் ஏரோப்ளேன் கிடையாதுல்ல, இருந்த யாக்கோபு ஏரோப்ளேன் எழுதியிருப்பார், அப்படி தானே? நாவும் ஏரோப்ளேன் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். அல்லேலூயா. அது இல்லாதனால என்ன பண்ணார், கப்பல் தான். அது எங்கே போகணுமோ அதை சிறிய சுக்கானால் என்ன பண்ணுது, திருப்புது. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த நாவு, ஆவியானவர் கொடுத்த அந்த நாவை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் போய் என்ன பண்ணுவீங்க, அமெரிக்கா போயிடலாம்ல. பேசுனா போயிடலாம். அல்லேலூயா. அங்கே தான் பேசணும், அது பண்ண. அப்படி இல்லாமல் அதை பார்த்தா ஒன்றும் அப்படி நடக்கிற மாதிரி தெரியலையே, இந்த நாக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அந்த நாக்கை வச்சே மேனேஜ் பண்ணிட்டே போனோம்னா என்ன பண்ணிடலாம், அமெரிக்காவுக்கும் போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கும் போகலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி நிறைய நேரம் நான் சொல்கிறதுனால ஒருவேளை கண்டிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா தான் போகணுமோ நினைக்கக்கூடாது. ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் நமக்கு எங்கே வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய ஆசீர்வாத எல்லை. நான் பல நாடுகளுக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு பிடித்த நாடு இந்தியா தான். அல்லேலூயா. ஆமென். மதுரை தான் நமக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். இது வந்து சிட்டி ஆஃப் பிரைஸாக மாறணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்கே இருக்கிற மக்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸில் உண்மையாக நான் சொல்கிறேன், உண்மையாக அமெரிக்காக்கெலாம் நிறைய தடவை போயிருக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்களை விட இங்கே இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்குள்ள நிறைய பாசம் இருக்குது. சிட்டியை விட்டுருங்க, கிராமத்து பக்கம்லாம் போய் பாருங்கள். நீங்கள் சும்மா தெரியாமல் தடிக்க விழுந்தா கூட ஊரே ஓடி வந்து உங்களை தூக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய பேத்துக்குள்ள அப்படி தோணலை, எங்க பாஸ்டர். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சொந்தக்கார வட்டத்தை விட்டு வெளியவே வரலன்னு நினைக்கிறேன். இந்த மாமா சித்தப்பா மட்டும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள்.
நிறைய ஜனங்கள் தாகத்தோடும் தேவையோடும் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி தாகத்தையும் தேவையும் இயேசுவால் மட்டும்தான் சந்திக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய நாவுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போக வேண்டிய இலக்கை என்ன செஞ்சிடலாம், அடைஞ்சிடலாம். அந்த நாவு தான் உங்களுக்கு ஔஷதமாக இருக்கிறது. ஒருத்தர் பேசும் பொழுது நீங்கள் அந்த நாவுகளை கொண்டு பேசினால் நிச்சயமா அவங்களுடைய காயங்களை ஆற்றுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, ரைட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த சீமோன் பேதுருவானான் அப்படின்னு இருக்கு இல்லையா, எப்படி அவன் முந்தினான், முந்தினவனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோன் எப்படி அவன் முந்தினான், அந்த காரியங்கள் நிறைய இருக்கு தியானிக்க. எனக்கு எவ்வளவு தூரத்தையும் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ஒரு சிலது சொல்றேன் பாருங்களேன். லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இவன் பிந்தினவனத்தான் இருக்கிறான். இவனை முந்துகிறவனா மாற்றணும், இவனை முதல்வன் ஆக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு ப்ராசஸ்குள்ள கொண்டு போறார். இப்படி 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 இவனை கொண்டு போனா இவன் முந்திருவான், இவனை முந்த வச்சிடலாம். அல்லேலூயா. இத்தனைக்கும் பேதுருன்னு பேர் பெற்ற பிறகு இயேசுவே வேண்டாண்டு போனவன் தான் இவன். அப்படிதானே? என்ன ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் என்ன பண்றேன், பார்க்குறேன். நான் மீனுக்கு பின்னாடியே ஓடி பழகிட்டேன், நான் அதே பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் அவன் வாழ்க்கையில வருகிறது. அந்த நாளில் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஒன்றுமே கிடைக்கல. பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. நல்லதா போச்சு. நேரம் அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணலாம், எப்பா இதைத்தான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல, இப்போ என்ன பண்ண, பேசாம என் பின்னாடி வா. அப்படி கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்லையா? எத்தனையோ பேர் எனக்கு வேலையே கிடைக்கல பாஸ்டர், எந்த வேலையும் கிடைக்கல, ஊழியமாக தான் இருக்குமோ அப்படின்னு எத்தனை பேர் என்ன கேட்டுக்காங்க நினைக்கிறீங்க? பாஸ்டர் எங்கள் வீட்டில் அந்த கடைசி பயலுக்கு படிப்பே வரல, அவனை பேசாமல் பாஸ்டர் ஆக்கிடலான் இருக்கோம். அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அதை பயன்படுத்தி இயேசு ஒரு சந்தர்ப்பவாதியாக இருந்திருப்பார்னா அதை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணிக்கலாம், வாப்பான்னு கூட்டு போய்க்கலாம். பட் ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் நினைச்சாரு பேதுருக்கு ஒரு பேர் இருக்கணும். எதுவுமே கிடைக்காதனால அந்த இயேசு பின்னாடி போயிட்டான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்ட்டு அந்த ஒரே நாளிலே, அவன் தோல்வியை கண்ட அதே நாளிலே அவனுக்கு ஒரு சம்பூர்ணமான நிறைவை கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களுடைய பேர், உங்களை எப்படி மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவருடைய கண்ணோட்டம், உங்களை குறித்த மற்றவருடைய எண்ணங்கள், அவைகளில் கூட நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சிலருடைய ப்ரொஃபைல் அவர் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீ தோற்று போனவர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறவைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ நிறைவானவன் என்று அவர் எழுதுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன எழுதுகிறார்னா, எப்பா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டீங்க மீன் பிடிச்சிட்டு, உண்மையிலேயே இந்த பேதுரு பிந்தினவன் தான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் அப்படி அகப்படல, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, அகப்பட்டது. நிறைய பேர் முந்தி போயிட்டாங்க வீட்டுக்கு. என்ன பேதுரு, என்ன பேதுரு தலை சொரிஞ்சிட்டு நிற்கிற, என்ன ஒன்றும் கிடைக்கலையா, என்னாச்சு இன்னைக்கு, போனி கூட போடலையா அப்படின்னு எல்லாரும் போறாங்க. முந்தி போறவங்க எல்லாரையும் நீ முந்தி கொள்ளும்படி உனக்கு ஒரு நிறைவை தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஒரு சம்பூர்ணம் அவன் படகுகளை நிரப்பினது. மற்றவங்கெல்லாம் அவன் படகு மட்டும் நிரப்பிட்டு போனான். ஆனா பேதுரு அவன் படகை நிரப்பி, அவன் கூட்டாளிகள் படகை நிரப்பி, 2 படகுகளையும் அமிழத்தக்கதாக நிரப்பி ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கிறான். So God is changing your profile. Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ வெறுமையா இருக்க மாட்டே. அல்லேலூயா.
அப்ப அழைப்பினாலே ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா? அடுத்தபடியா இன்னொன்னு கூட சொல்லலாம். மத்தேயு 14:28-29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். 31 கூட வாசிக்கலாம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ரைட், அல்லேலூயா. இப்போ இதுல கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த இடத்துல ஒருவேளை அவன் மூழ்கிட்டான்ல, அப்படியே அவன் கையை பிடிச்சி தூக்கி ஏற்பா படவுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மூழ்கினவனாகிய பேதுரு, அப்படித்தானே? அவனுடைய அடையாளம் எப்படி இருந்திருக்கும்? மூழ்கினவனாகிய பேதுரு. அப்படி அவர் செய்யலை. அந்த ஈரம் காய்ந்து போவதற்கு முன்பதாக எது அவனை மூழ்கடித்ததோ அதன் மேல் அவனை ஜெயமெடுக்க வைத்து, come on, subdue the situation. எது உன்மேல் ஆதிக்கம் செலுத்தினதோ, எது உன்னை அமிழ்த்தினதோ, எது உன்னை தோற்கடித்ததோ அதன் மேல நடக்க வச்சு அப்புறமேட்டு படகுக்குள்ள என்ன பண்றாரு? அல்லேலூயா. ஒருவேளை தோல்வியின் ஈரம் காயாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். நான் உண்மையிலேயே தோத்து போயிட்டேன், இன்னைக்கு நான் தோத்து போயிட்டேன். அந்த ஈரம் காயாமல் வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, எது உன்னை அமிழ்த்தினதோ அதன் மேலேயே உன்னை நடக்க வைப்பேன். அல்லேலூயா. அதில் நடந்து தான் என்ன பண்ணுவேன்? உள்ள ஏறி உட்காருவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா நேரம் தான் இல்லை. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Thank you, Lord. Praise the Lord. பேதுருவை முந்தினவனாய் மாற்றுகிறவர், பேதுருவை முந்தினவனாய் மாற்றுகிறவர். அவர் அழைக்கும் போது ஒரு விசேஷம், உன் அடையாளத்தில் ஒரு விசேஷம், அனுபவத்தை கொடுக்கிறாரு. மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வளருது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட இயேசு அவங்க பார்த்ததே இல்லை. நான் விசுவாசிக்கிற இந்த நாள்ல அவர் உங்களுடைய faith is upgrading your faith to a new level through the revelation about Christ. கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவதன் மூலமா உங்கள் விசுவாசத்தை தரம் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி முந்திக் கொள்ள முடியும் தெரியுமா? அவர் விசுவாசத்தை தரம் உயர்த்தும் போது நீ முந்திக் கொள்ளுவாய். எப்படி முந்திக் கொள்ள முடியும் தெரியுமா? ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பதின் மூலமா நீ முந்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரயாணம் அவனை முந்தினவனா மாற்றுகிற பிரயாணம் அற்புதத்திலே தொடங்கினது. It started with a miracle, a catch. இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் அவன் பெற்றிராத ஒரு பெரிய ஒரு அற்புதத்தோடு தொடங்கினது. அந்த பயணம் எங்க வருது தெரியுமா? அன்புல வந்து முடியுது. கேட்கிறாரு, இவர்களை பார்க்கிலும் நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? இவர்களை பார்க்கல நீ அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் எதெல்லாம் அற்புதத்துல துவங்குதோ அதெல்லாம் அன்பிலே முடிய வேண்டும், அன்பிலே முடிய வேண்டும். Whatever that starts with a miracle, it must take you to the love, to intimate relationship with the Lord. அன்பிலே அப்படியே வரும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? ஒரு உருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேலைக்காரி கிட்ட உண்மையிலே பயந்துதான் இயேசுவை அவன் மறுதலித்து பேசினான். ஜீவனுக்கு பயந்து மறுதலித்து பேசினவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உருமாற்றம் என்றால், சிறைச்சாலையிலே அடுத்த நாள் கழுத்தே போகும் தெரிஞ்சும் தூங்கி கொண்டிருக்கிறான். He was able to overcome fear. அன்பு
பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அற்புதத்திலே துவங்கினது அன்பிலே நிறைவடைகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே, இவர்களை பார்க்கிலும் நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? அற்புதங்களை உனக்கு நான் செஞ்சேன். ஆரம்பத்தில் கடல்ல மீன் பிடிக்கிறதுல தான் அற்புதம் தொடங்குச்சு. இப்பயும் மீன் நிமித்தமா கடல்ல 153 பெரிய மீன்கள் உன் படகிலே உன் வசமா இருக்கிறது. நீ பிடித்திருக்கிறதை புசிக்கவும் செய்திருக்கிறாய். ஆனாலும் நான் கேட்கிறேன், நீ என்னை நேசமா இருக்கிறாயா, இல்லை அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். அவன் முந்தினபடியினால் அவன் முதல்வனாக்கப்பட்டான். 11 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அவன் ஒருவனே எழுந்து நின்று பேசினான். வேதம் சொல்லுகிறது, அவன் நிழல் பட்டும் சுகம் உண்டானது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, உன் வாழ்க்கையில் அற்புதத்தில் துவங்கினது அன்புக்கு நேர போகுதா? என்னுடைய தயவு வெளிப்பட்டபடினால உன் வரிசையவே நான் மாத்தினேன். எல்லாருக்கும் இளையவனாய் பிறந்தவன் தான் தாவீது. ஆனால் வரிசையை மாற்றினபடினாலே அவன் ராஜாவாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இளையவன் தான். பென்யமீனுக்கு மூத்தவனாய் இருந்தாலும் மற்ற எல்லாருக்கும் இளையவன் தான் யோசேப்பு. ஆனால் சேஷ்ட புத்திர பாகம் என்கின்ற ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படாதே, என்னுடைய தயவினாலும் கிருபையினாலும் நீ முந்துவாய். இயேசு எங்கேயோ அங்கே பிந்தினோர்கள் முந்தினோர்களாய் மாறுவார்கள். இந்த இரவு ஆண்டவர் உன்னை முந்த வைக்கிற இரவாய் இருக்கிறது. நீ பிந்தினது உண்மைதான், ஆனால் அவர் உன்னை முந்தி முதன்மையாக்க விரும்புகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். ஒரே ஒரு அனாயிண்டிங், ஒரே ஒரு அபிஷேகம் போதும் உன்னை முந்த செய்ய. ஒரே ஒரு வார்த்தை போதும் உன்னை முந்த செய்ய. அல்லேலூயா. அற்புதத்தினால் எதை துவக்கினாரோ அதை அன்பிலே பூரணப்படுத்த விரும்புகிறார். பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காய் நன்றி. ஆவியானவரே, நாங்கள் பின்தங்கி இருந்தோம். கொஞ்சம் விசுவாசம் தான் இருந்தது. நிறைய நேரங்களை விடாய்த்து போயிட்டோம். விரும்புவார் இல்லாமல் கைவிடப்பட்டது போல் இருந்தோம். ஆனாலும் எங்களை தேடி வந்து எங்கே அழுதமோ அங்கேயே அக்களிப்பாய் நாங்கள் காணப்படும்படி ஆச்சரியமான தயவினால் எங்களை தேற்றினீர். விடாய்த்து போன இடத்திற்கே விசேஷித்த பங்குகளை அனுப்பினீர் தகப்பனே. இன்னைக்கும் அது வார்த்தை உண்மையுள்ளது. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களுக்கு ஊழியம் செய்யும். நீர் மகிமைப்படுவீராக நிச்சயிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார நாட்களில் நாங்கள் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதியும். உங்க பிரசனம் நிறைவா இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருங்க. பிரயாணங்களில் கூட இருங்க. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆதரவா இருங்கப்பா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.